நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பயாலஜிக்கலி அண்ட் சைக்காலஜிக்கலி, அந்த உளவியல் ரீதியான பிரச்சனை, இது ரெண்டுல லேட் மேரேஜில் என்னென்ன வருது, அதே மாதிரி ஏர்லி மேரேஜில் என்னென்ன வருது? லேடிஸ் வந்து ரொம்ப தே பிகம் வெரி வெரி ஆக்டிவ். முன்ன மாதிரி கிடையாது இப்போல்லாம். அந்த செடன்ட்ரி ஹேபிட்டே போயிடுச்சு அவங்களுக்கு. இப்போ அவங்களும் ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்களும் தே ஆர் ரேசிங் வித் மென். அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷனை எய்ம் பண்ண பார்க்குறாங்க. இப்போ வந்து சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கொஞ்சம் மாறிக்கிட்டே வருது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நான் செக்யூர்டாக இருக்கணும், நான் பிறந்த வீட்டை கொஞ்சம் காப்பாற்றணும், நான் வந்து எப்படி ஒரு பாய் நினைக்கிறானோ அந்த அளவுக்கு லேடிஸ் இப்போ திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ் தனக்கு எல்லாமே ஒரு சஃபிஷியண்ட்டாக வந்ததுக்கப்புறம் ஒரு பார்ட்னரை சர்ச் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இப்போ முயற்சி தான் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு சைக்கலாஜிக்கல் சேஞ்ச் இப்போ நிறைய லேடிஸ்கிட்ட வந்திருக்கு. இப்போ ஆக்சுவலாக இப்போ நான் வரப்போ ஃப்ளைட்டில் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி உங்கள் ஐடியா என்னம்மா? இல்லை, நான் செட்டில் பண்ணாமல் விரும்ப மாட்டேன், செட்டில் பண்ணாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. செட்டிலிங்னா என்னம்மா? அது செட்டில் பண்ணால் வயசாகிட்டே போகுது என்ன? அதை பற்றி கவலை இல்லை சார், அதை பற்றி கவலை இல்லை சார் போல்டாக சொல்கிறாங்க. ரெண்டாவது, அவங்க வந்து ஒரு ஆளோட பழக விரும்புகிறாங்க. பழகினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி ஆட்டிடியூட் மாறிட்டு வருது பாருங்கள். பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பழக்கம் வந்து நமக்கு பிடிச்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதற்கெல்லாம் காரணம் இப்போ இருக்கிற சொசைட்டியோட அப்லிஃப்ட், சம்பாத்தியம், லேடிஸோட சம்பாத்தியம், இதெல்லாம். ஸோ லேடிஸோட க்ரோத் வந்து இப்போ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மென்னில் வந்து ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ எல்லாருமே வந்து மெச்சூரிட்டிங்கிறாங்க. வாட் இஸ் மெச்சூரிட்டி? மெச்சூரிட்டிங்கிற கொஸ்டினே கிடையாது. 30 வயசில் மெச்சூரிட்டி ஆகாதாலும் எத்தனை பேரை பார்த்துருக்கேன். ரெண்டாவது, இந்த சண்டை, மன ரீதியான சண்டைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லேட் மேரேஜஸில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த சண்டை. அதாவது வந்து ஒருத்தர் எப்படி அக்யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி நம்மளை பிரிஞ்சிக்கலாங்கிற எண்ணத்துலேயே வந்து நம்ம பண்ணது தப்போ அப்படின்னு உணர்ந்துக்கிறாங்க. இந்த மெச்சூரிட்டியை அவங்க ராங்காக யூஸ் பண்ணுறாங்க. புரிஞ்சுக்கணுங்கிறத விட எப்படி அவாய்ட் பண்ணலாம், நம்ம பண்ணது தப்போ இல்லாமல் நியாயப்படுத்துறதுக்கு அந்த மெச்சூரிட்டியை பயன்படுத்துகிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க எல்லாருமே. ஸோ அவங்கள கவுன்சிலிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வேற யங்கர் பீப்புளில் வந்து சண்டையே வராதுன்னு என்னோட ஃபீலிங். எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அந்த சண்டை வந்து அவங்கள பற்றி ஓரியன்டாகவே இருக்காது. ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டியால் வர சண்டையாக இருக்கும். அந்த தேர்ட் பார்ட்டியால் வர சண்டை வந்து ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிவிடலாம். ரெண்டாவது, இந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் தம் என்ன தான் கட்டிக்காரத்தனமாக இருந்தாலும், மாடர்ன் மெத்தட்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாமே பண்ணால் கூட தே பிகம் ப்ரெக்னன்ட் பை ஆக்சிடென்ட். ஸோ இதை வந்து என்னமோ ஒரு பெரிய சாவக்கேடாகிற மாதிரி, என்ன இதுக்குள்ளே கல்யாணமா, இதுக்குள்ளே குழந்தையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தே ட்ரை டு அபார்ட் இட். அது ரொம்ப நிறைய நடக்குது, அதுதான் உண்மை. ஆனால் கிளியர் அட்வைஸ் பை டாக்டர்ஸ் எல்லாருமே கொடுக்கறது, இந்த குழந்தை பெற்றுக்குங்க. மோஸ்ட் ஆஃப் த இஷ்யூஸ் இந்த குழந்தைய அபார்ட் பண்ணால் சப்சிக்வெண்ட் குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப பேருக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பேர் திண்டாடுறாங்க இப்போ. அதான் நிதர்சனமான உண்மை. அதுக்கப்புறம் வந்து 2 வருஷம் கழிச்சு, சார் நான் ஒரு அபார்ஷன் பண்ணிட்டேன் சார், அதனால வந்துச்சான்னு மன ரீதியாகவும் ரொம்ப ஸ்பாயில் ஆகிறாங்க. இட்ஸ் அலார்மிங் நியூஸ் டு எவ்ரிபடி. அதுதான் உண்மை. அபார்ட் பண்ணா ரெண்டாவது குழந்தை பிறப்பதற்கான ரொம்ப லேட் ஆகும். பிகாஸ் தே ஸ்கிரேப் த யூட்ரஸ். வரப்போ வந்து பாசிட்டிவாக வந்து சப்ஸ்குவெண்ட் நைடஸு, ரெண்டாவது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப்டர் அபார்ஷன், இன்டியூஸ்ட் அபார்ஷன், இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துடுது. சப்ஸ்குவெண்ட் குழந்தை பிறகு கொஞ்சம் டேஞ்சரஸாகவும் இருக்குது. ஸோ ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் ஒரு குழந்தை நேச்சுரலாக பெற்றுக்கிறது நல்லது. அது ஆக்சிடென்ட்டோ வாண்டடோ வாட் எவர் இட் மே பி பெற்றுக்கிறானது. இதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா லேட் ப்ரெக்னன்சி வருது. வந்து ஒரு லேடிஸ்க்கு லேட் ப்ரெக்னன்சி வந்தால் அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஃபஸ்ட்டு லேட் ப்ரைமினாலே டாக்டர்ஸ்க்கு ஒரு பயம் வந்துடும். ஃபஸ்ட்டு யூட்ரைன் எனர்ஷியான்னு சொல்லுவாங்க, அதாவது யூட்ரஸோட பலன் போயிடும். ரெண்டாவது, வயசாக அவங்க குழந்தை பெற்றுக்கொள்ளும் தன்மையே குறைஞ்சிக்கிட்டு வரும். இப்போ அந்த காலத்தில் பார்த்தா 6 குழந்தை பெற்றிருப்பாங்க, 6வது குழந்தை முதல் குழந்தையோட பொண்ணு மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தா இந்த யூட்ரஸ் டியூன் ஆகிடுது. ஸோ அந்த சப்ஸ்குவெண்ட் ப்ரெக்னன்சி ஈஸி. பட் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி வந்து ரொம்ப லேட்டாக இருந்தால் யூட்ரைன் ப்ராப்ளம் ரொம்ப வரும். அதனால் வந்து குழந்தைய சீக்கிரம் பெற்றுக்கிறது நல்லது. மன ரீதியாக எனக்கு என்னமோ ப்ராப்ளம் வந்து இந்த ஏர்லியர் மேரேஜஸ் கொஞ்சம் அவங்க வந்து தே ஆர் அடாப்டபுளாக இருப்பாங்க. லேட் மேரேஜஸ் வந்து ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்க. ரியாலிஸ்டிக்காக இருப்பாங்க. ஓகே, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எது கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு சரியான ஏஜ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? மேலுக்கு பிட்வீன் 24 to 28. 24 to 28. ஓகே. ஃபீமேலுக்கு 22 to 24. 22 to 24. ஓகே.
எஸ், இதெல்லாம் பயாலஜிக்கலான சைக்காலஜிக்கலான இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் அவங்க சொன்னாங்க. நீங்கள் ஒரு லாயர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இப்போ நிறைய பேர் சொன்னாங்க யங் மேரேஜில் சண்டை வந்தால் டைவர்ஸ்க்கு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ சட்ட ரீதியாக நீங்கள் கவனிக்கிறப்போ யங் வயசு, அதாவது குறைந்த வயதில் அல்லது 24 25 வயசில் கல்யாணம் பண்ண கப்பல் அல்லது ஒரு 28 29 கல்யாணம் பண்ண கப்பல், இவங்க 2 பேரில் யார் அதிகமாக இந்த பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் நினைக்கிறீங்க? உறவு சார்ந்த பிரச்சனைகள், பிரிவு சார்ந்த பிரச்சனைகள். இங்கே என்னென்ன விவாதங்கள் நடந்ததோ இதுதான் கோர்ட்டில் பிரச்சனையாகவும் வந்து சொல்லுவாங்க. எக்கனாமிக்கல் கண்டிஷன், அது இல்லாமல் நம்ம சொசைட்டியை வந்து ஒரே ஒரு தரத்தில் பிரித்து பார்க்க முடியாது. அதாவது 3 லேயர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்க, மிடில் எக்கனாமிக், அப்பர் மிடில் எக்கனாமிக், அப்பர். ஸோ அந்த மாதிரி ஒரு லேயர், ஒரு 4 லேயர் கூட சொல்ல முடியாது, பல லேயர்ஸ் இருக்குது. அதில் ஒரு லேயருக்குள்ளும் ஒரு பிரச்சனை வருது. அதில் அப்படி பார்க்குற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து முதல்ல திருமணம்னா என்ன அப்படிங்கிற புரிதல் இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இவங்க சொன்னதில் திருமணம்னா என்ன அப்படின்னா, ஆமாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா குழந்தை பெற்றுக்கலாம், சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கிறது ஒரு அட்வான்டேஜ், இந்த மாதிரி தான் இருக்கே தவிர நம்ம ஒரு கம்பேனியன்ஷிப்பை எதிர்பார்க்குறோமா அப்படிங்கிறது இல்லை. அந்த பிரச்சனைகள் வரும்போது கூட நம்மளுக்கு வந்து கம்பேனியன்ஷிப் தான் ப்ராப்ளமா இல்லை என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கூட அவங்களால சரியாக புரிஞ்சுக்க முடியாமல் கோர்ட்டுக்கு வராங்க. அதற்கப்புறம் ரொம்ப புரிதல் இருக்கிறவங்க அவங்களுக்கு கூடிய ஸ்ட்ராங், அவங்க மிக ஆழமான கருத்து வேறுபாடு இருக்குது. கருத்து வேறுபாடு என்பதுன்னா அவர்கள் 2 பேரும் லைக் மைண்டடாக இருக்கிறது இல்லை. வீட்டுக்குள்ள செயல்கள் செய்யும் போதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிதல் இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத விட புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நான் ரொம்ப முக்கியமாக ரொம்ப தேவைப்படுதெல்லாம் நினைக்கிறேன். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறது எப்படின்னா, ஒரு ட்ரெயின் ஜேர்னியில் வந்து இன்னைக்கு போனீங்கன்னா காலையில் போய் இறங்கிடலான்னா ஒரு உட்காந்துட்டு புஷ் பேக்கில் உட்காந்துக்கிட்டே போகலாம். ஒருவேளை 2 நாள் 3 நாள்லாம் நீங்கள் படுத்துக்கிட்டு போய் தான் அந்த கம்ஃபர்ட் தான் வேணும். அப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிட்டே போக முடியாது. அது உங்களுக்கு ஒரு மன உளைச்சல், எல்லாத்துக்குமே ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்தும். அது மாதிரி வந்து நீங்கள் வாழ்க்கையை இவ்வளவு தூரம் போகும்போது அட்ஜஸ்ட் பண்ணுறதுங்கிறது 10 ஆண்டு காலம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, 20 காலம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அப்படியே ஒருவேளை திருமணத்துக்குள்ள வாழ்கிற பெண்களோ ஆண்களோ இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் தான் போகிறாங்களே தவிர எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோம், ஏன் அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னு தெரியாது. இதுக்காக இதை புரிஞ்சுக்கலாமே, இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாமே, அவங்கள புரிஞ்சுக்கிறதன் மூலமாக நம்ம இப்படி செயல்பட்டுக்கலாம், நம்ம இப்படி இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வரும்போது தான் இந்த ஃபேமிலி கோர்ட் கேசஸ் நான் ஹேண்டில் பண்ணுற கேசஸில் ஓரளவுக்கு சமாதான தீர்வு வருது. ஆனால் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கிற மக்கள் அப்படி வர்றதை வந்து ரொம்ப மிக மிக கம்மியாக தான் நான் பார்க்குறேன். இந்த புரிந்து கொள்ளாத்தனம், அடமன்சி அப்படிங்கிறதும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான கிரிப் பண்ணக்கூடியவங்களும் எந்த ஏஜ் குரூப்பாக பெரும்பாலும் இருக்காங்க? அப்படி நான் பார்த்ததுலையும் என்னோட சீனியர் அட்வொகேட் ஹேண்டில் பண்ண கேசஸ்லையும் பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பிரிவையும் புரிதலுடன் பண்ணிக்கிறாங்க. ஓகே. அந்த மெச்சூரிட்டிங்கிறது வந்து இந்த வயசுல அதிகமாக வந்துடுச்சு, இந்த வயசுல கம்மியாக வந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு நான் 22 வயசுல பார்க்குற நல்ல மெச்சூரிட்டி இருக்குது. சிலர் 30 வயசுல வராங்க, ஒரு மெச்சூரிட்டியுமே இல்லாமல் தான் வராங்க. அவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியறது இல்லை. இது வந்து இந்த வயது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை மட்டுமே வச்சு நிர்ணயிக்கப்படுற விஷயமா நான் பார்க்கல. அவங்க வளர்ந்த சூழல், ஃபேமிலி சூழல், அவங்க பார்த்த உதாரணங்கள், அதன் மூலமாக அவங்க கற்றுக்கொண்டது, இத்தனை அடிப்படை காரணங்களையும் சேர்ந்து தான் அமையிறது. முன்னை விட இப்போ யங் ஏஜில் ஒரு நல்ல சம்பாத்தியத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு ஐடியிலையோ அல்லது ஒரு பேங்கிங் செக்டர்லையோ எதிலோ ஒன்று வேலை கிடைக்குது, பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி. ஓகே, எடுத்தோன்னே ஒரு 25,000 சம்பளம் கிடைக்குது, நோ மோர் கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னு டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரியாக ரொம்ப சின்ன வயசுலேயே 2 பேருக்குமே பொருளாதார சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிற முடிவுகளின் அடிப்படையில் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க? அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து ஒரு நான் வந்து அவர் மேலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, எனக்கு அவர் தான் பிடிச்சிருக்குதுன்னு ரொம்ப நான் என்னோட கேஸில் பக்கத்தில் ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருந்தாங்க, ஐடியில் தான் வேலை பார்க்குறேன்னு சொல்லி. என்ன அப்படின்னு சொல்லி, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குது, அவருக்காக நான் என் கையில் வந்து பேரை பச்செல்லாம் குத்தி வச்சுருக்கேன் இப்போ கூட பாருங்கள், ஆனால் அவருக்கு என்னை ஏதோ பிடிக்கவே இல்லை, என்ன காரணம்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ வளராங்க. அதே மாதிரி ஆணும் வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரியாது, எனக்கு பிடிச்சிருக்குது, அவங்களுக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழறாங்க. இவங்க ஒருவேளை அந்த எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கிறதுனால வந்து மனதளவில் 2 பேரும் ஒத்து இருக்கிறோமா, நம்ம குடும்ப சூழல் கொண்டு சரியா இருக்குமா என்கிற காரணங்களை அலசி அறியாமல்
உடனே சரி பொருளாதாரம் சரியாயிடுச்சு, அதை மட்டும் வச்சு பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு பின்னாடி வரக்கூடிய வேறு பல காரணங்களால பிரிவுகள் வருது. அப்படிதான் இருக்கு. அதாவது மென்டல் டார்ச்சர்னு இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து லேடிஸ் ஆர் மோர் டாமினேட்டிங் நவ். இப்போ என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஆப்ட் ஆள் இல்லை, எனக்கு ஒரு மென்டல் டார்ச்சராக இருக்குது, இவனை பார்த்தாலே பிடிக்கல. எப்படி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்களோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா மென்டல் டார்ச்சர். இப்போ ஆக்சுவலாக கவுன்சிலிங் வர்றவங்கலாம் வந்து இன்னும் காரணத்தினால உங்களுக்கு அப்படி பிடிக்காமல் இருக்கு, ஏன் இப்படி 2 பேரும் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொன்னால், சார் அவர் பார்த்தாலே எனக்கு டார்ச்சராக இருக்குது. என்ன காரணம்? மென்டல் பார்த்தாலே டார்ச்சராக இருக்கு, நீ லவ் பண்ணி தானே நம்ம கல்யாணம் பண்ணிட்டேன், இல்லை இப்போ வந்து அவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார், டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ த அல்டிமேட் டிஃப்ரென்ஸுங்கிற ஃபீலிங் வந்து கொஞ்சம் வந்து அவங்களோட லவ், அதாவது தே சஸ்பெக்ட் த ஹஸ்பண்ட், ஏதோ ஒரு வகையில் வந்து சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டேஜ்லேயோ ஒர்க் பண்ணுற இடத்துலையோ ஏதோ ஒரு கான்டாக்ட் இருக்குன்னு நினச்சிட்டு ஆர்டிஃபிஷியலாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹஸ்பண்ட் வந்து உண்மையாகவே நல்லவனாக இருப்பான், பட் இந்த ஆர்டிஃபிஷியல் திங்கிங் கொஞ்சம் ஏஜட் கப்பிளில் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது இதில். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் கப்பு திங்கிங் இல்லைம்மா நிச்சயமாக கிடையாதுன்னு சொன்னால், இல்லை சார் உங்களுக்கே தெரியாது, அவர் நேற்றுக்கு பார்த்தேன், அவர் சட்டப்பையில் ஒரு லெட்டர் இருந்தது அப்படிம்பாங்க. அந்த லெட்டர் கன்சர்ன்டாகவே இருக்காது. ஸோ இந்த ஏஜ் ஆக ஒரு டாலரன்ஸ் குறையுதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் இது யங்கர் பீப்புள் வராங்கன்னு வச்சுக்கோங்க, யங்கர் பீப்புளை வந்து மென் பண்ணிடலாம், வி கேன் ஆல்வேஸ் எக்ஸ்பிளைன் டு தம், கேட்பாங்க, எல்லாமே பணிவாங்க. 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே ஒரு டாக்டரோட கவுன்சிலிங்கு பணிவாங்க, ஒத்து போவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணால் மனப்பக்குவத்தோடு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஒரு பாண்டேஜ் இருக்கும் அவங்களுக்குள்ள, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்க, நல்லா வாழணும் அப்படின்னு சொன்னால் அது ஏதோ ஒரு புனிதமாக எடுத்துகிட்டு பண்ணுறாங்க. பட் ஏஜட் பீப்புள், இந்த மாதிரி நீங்கள் ஐடி பீப்புளெலாம் வந்தாக்க, ஓகே ஐ டோன்ட் லைக் ஹிம், அவ்வளோதான், ஐ டோன்ட் லைக் ஹிம். இது ஒரு பெக்குலியர் காரணமாக இருக்குது. ஐ டோன்ட் லைக் ஹிம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் நீங்கள்? உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலைங்கிறத சொல்ல முடியல. என்ன பிடிக்கல? அவன் பிடிக்கல. ஸோ ஐ ஹேவ் வெரி செக்ஷுவல் ப்ராப்ளம், செக்ஷுவல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், ஐ வாண்ட் அலவ் ஹிம். இந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு பர்வர்டட் ஐடியாஸ் ரொம்ப நிறைய வர ஆரம்பிக்குது. இப்போது மெனி பீப்புள் ஹவ் அப்ளைட் ஃபார் டைவர்ஸ். இன்னொரு யங்கர் ஏஜ் பீப்புளில் டைவர்ஸ் காரணம் வந்து பேரண்டல் ப்ரெஷர். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஏதாவது ஒரு எபிலப்சி இருக்கும், ஏதாவது ஒரு வியாதி இருக்கும், அதை காரணம் காட்டி யங்கர் ஏஜ் குரூப்பில் அது ஒரு ப்ராப்ளம். பிகாஸ் பேரண்டல் ப்ரெஷர் ரொம்ப ஹெவியாக இருக்குது அதில். ஸோ அதில் டைவர்ஸ் ரொம்ப காரணமாக காட்டுவாங்க எல்லாமே. ஸோ இந்த மாதிரி வேரியடு ரீசன்ஸில் வந்து ஓவரால் கவுன்சிலிங் இஸ் ஈஸி இன் யங்கர் பீப்புள், பட் கவுன்சிலிங் இஸ் டிஃபிகல்ட் இன் ரொம்ப கொஞ்சம் ஏஜட் கப்பிளில் ரொம்ப கஷ்டம் அது. இப்போ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த எங்கர் கப்பலாக இருக்கிறவங்க மியூச்சுவல் கன்சர்ன் போயிடுறாங்க. 2 பேரும் ஒத்து நாங்கள் 2 பேரும் பண்ணிக்கிட்டு போய்க்கிறோம், இல்லை ஒத்து வாழ்றது சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே நடக்கிற கவுன்சிலிங்லையோ, வீட்டுக்குள்ளே பெரியவங்க பேசுறது, கூப்பிட்டு பேசுகிறவங்க வந்து ஓ இதுதான் பிரச்சனை, இவங்க சொன்ன மாதிரி வந்து மாமியார் இருக்கிறது, அதாவது கணவருக்கு வந்து மாமியார் ரொம்ப பார்த்துக்கிறது பிடிக்கிறது இல்லை, கணவர் அவங்க அம்மா ரொம்ப பார்த்துக்கிறது பிடிக்கிறது இல்லை, இல்லை நாத்தனார்கள் வந்து போகிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் சால்வ் பண்ணிட முடியுது. அதை தாண்டி வர்ற கருத்து வேறுபாடுகளோ மற்ற விஷயங்களோ முடியறதில்ல. அதையும் மியூச்சுவலா பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. 2 பேரும் ஒத்து ஒரு விவாகரத்தை பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ பொதுவான ஒரு அபிப்பிராயம் ஒன்று சொல்லப்படுது, அதில் ஒரு கருத்து மாதிரி இந்த ஷோஸ்லையுமே கூட நிறைய நேரங்களில் சொல்லியிருக்காங்க, இந்த காதல் திருமணம் பண்ணிக்கிறவங்க தான் அதிகமாக டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க, காதல் திருமணம் பண்ணிக்கிறவங்க தான் அதிகமாக டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு எல்லாரும் ஏதோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு வச்சிருக்க மாதிரி அடிக்கடி சொல்கிறாங்க. இதில் எவ்வளவு உண்மை இருக்குது, அல்லது இது சும்மா ஒரு மித்து தானா? இல்ல அப்படி சொல்ல முடியாது, உண்மை இருக்கதான் செய்யுது. இருக்குது. ஓகே, சோ காதல் திருமணம் செய்கிறவர்களும் நிறைய பேர் டைவர்ஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, காதல் திருமணம் செய்யறவங்க ரொம்ப இளம் வயதுல பண்ணிக்கிறாங்க. சோ மேபி இன்ஃபாக்சுவேஷன், சில புரிந்து கொள்ளாததுகள், 2 பேருக்கும் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்ல ஒரு இன்ஃபாக்சுவேஷன்ல பண்ணிக்கிறாங்க. அப்புறம் போக போக வாழ்க்கை புரிய ஆரம்பிக்கும் போது வாழ்க்கை வேறு, உண்மையான பிராக்டிக்கல் லைஃப் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி இமேஜினரி லைஃப் அப்படின்னு ஒரு புரிதல் வரும்போது என்ன பண்ணலாம்ங்கும் போது தான் இந்த சிக்கல்கள் வருது.